நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். பேரண்ட்ஸ்க்கு வர இன்னொரு பெரிய டவுட் வந்து குழந்தைங்களுக்கு காஃபி டீ கொடுக்கலாமான்றது தான். என்ன கேட்டிங்கன்னா, டீனேஜ் வரைக்கும் காஃபியும் டீயும் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் கிடையாது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது வந்து ஒன்று வந்து இதில் இருக்கிற கஃபின், அடுத்து இருக்கிற சுகர். இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா, நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இட் மேக்ஸ் தம் ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறப்போ அவங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு காஃபி கொடுத்து அனுப்பும்போது ஸ்கூலில் போய் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க, கிளாஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் ஈவினிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்லேயும் இதே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அடுத்த விஷயம் வந்து அவங்களுடைய தூக்கம் வராது. பிகாஸ் வந்து காஃபி நம்மளை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்குறதுனால நம்ம மைண்டை அலர்ட்டாக வச்சுக்கும். ஸோ நம்ம மைண்ட் வந்து அன்வைண்ட் ஆகி தூக்கம் வராது. ஸோ ஸ்லீப்பும் அஃபெக்ட் பண்ணும், அதே டைம் கான்சன்ட்ரேஷனும் அஃபெக்ட் பண்ணலாம். இன்னொன்று, ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நம்ம எக்ஸசிவ் சுகர் கொடுக்குறதும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. அடுத்த சைடு எஃபெக்ட், காஃபி டீ வந்து கேஸ்ட்ரைட்டிஸும் உண்டு பண்ணும். ஸோ இதனால குழந்தைங்களுக்கு பசியின்மையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காஃபி டீ வந்து டீனேஜ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு உகந்த ட்ரிங்க் கிடையாது.